எங்களோட ட்ரீம் கார்டனுக்கான வேலையை நேற்று பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அவுட்டோர் கிச்சனை சுற்றி என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். 2 நாள் ஊரில் கொஞ்சம் மழை பெஞ்சதுனால மண்ணெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால நேற்றே வந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் வேலையை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஆனால் அந்த மண்ணை தோண்ட தோண்ட உள்ள ஃபுல்லாக வந்து பெரிய பெரிய கல்லாக இருந்ததுனால கஷ்டப்பட்டு தான் ஒரு லேயர் மண்ணை ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்ல செம்மண்ணாக போட்டு அது கூட உரமெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த இடத்துல என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வைக்கணுங்கிறத அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து செட் பண்ணி முடித்தோம். எனக்கு இந்த பிளான்ஸோட பொட்டானிக்கல் நேம் எல்லாம் தெரியாது. ஆனால் எனக்கு வந்து இந்த கல்வாழை செடி வந்து ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து ஆரஞ்சு கலர் ரெட் கலரில் பூக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே வாங்கி ஆல்டர்னேட்டிவாக அரேஞ்ச் பண்ணி தான் செட் பண்ணியிருக்கோம். இன்னும் இந்த அவுட்டோர் ஏரியாவில் வந்து நிறைய கார்டன் ஸ்பேஸ்க்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம அவுட்டோர் கிச்சனை சுற்றி இந்த பிளான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுலேயுமே அந்த கிச்சன் என்ட்ரன்ஸில் வந்து மற்றலி செடி வைக்கணும்னு நினச்சிருந்தோம். ஆனால் அந்த இடம் ரொம்ப ஹார்டாக இருந்ததுனால அதை எங்களால் பண்ண முடியல. வேறு ஆட்களை வச்சு செட் பண்ணிக்கலான்ட்டு அதை மட்டும் விட்டுட்டு மற்ற செடி எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு அதோட நம்ம கிச்சன் ரூஃபில் வந்து ஃபஸ்ட்டே அந்த ஹூக் போட்டு வச்சிட்டோம் நம்மளோட ஹேங்கிங் பார்ட் போடுறதுக்காக. ஸோ ஹேங்கிங் பார்ட்லேயும் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத பார்த்து அதையும் செட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சாயந்தரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன். ஆனால் உளுந்தை வந்து தொலியோடு போட்டு இந்த வட்டி அரைச்சி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த மெத்தடில் தான் அரைச்சிருக்கேன். அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம்.